எவன் காலை வாரி விடலாம், எவன் சோத்துல மண்ணலி போடலான்னு நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி டெவலப் ஆகலாங்கிறத பற்றி யோசிச்சோம்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை எப்படி வீடு கட்டி விற்கலாங்கிறத பற்றி யோசிக்காமல் எப்படி வீடு கட்டினா எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு செம்மையாக பிளான் பண்ணி கட்டுறாரு. நான் சொல்கிறத விட நான் இன்ட்ரோ எடுத்திருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டை பார்க்கலாம். வீட்டை பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி இருந்துச்சா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடு வந்து 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க், ரெட்டு ப்ரௌனு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ மாதிரியான கலர் காம்பினேஷன், சாண்டில் ஒயிட், இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. எலிவேஷன் ஃபுல்லாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து ஒரு ட்ரீ டிசைன் இருக்கிற மாதிரியான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, டெயில் ஒர்க் உபயோகப்படுத்திருக்காங்க, அது போக கிளாஸ் ஒர்க் உபயோகப்படுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாமே ஜியோமெட்ரிக் பேட்டர்னு, சென்டரில் வந்து ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, அது போக வெட்டிக்கல்ல இருக்கிற மாதிரியான டிசைன்ஸு, பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸு, லைட் ஒர்க்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் செம்மையாக இருக்குது. எலிவேஷனை வந்து இன்னும் அழகுபடுத்தி காட்டுற மாதிரி ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி லான் செட்டப் பண்ணி அதில் வந்து இது என்ன மரம்னு தெரியல, மரம் வச்சுருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் ரேம்ப் கொடுத்துருக்குறாங்க. அது போக வயசானவங்கள ஏறி போகிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான டிசைனில் எம்எஸ்டியில் வந்து இந்த கேட் அமைஞ்சிருக்கு. இந்த கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 12க்கு 18ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான சூப்பரான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் செலக்ட் பண்ணி ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே வாலுக்கு ஃபுல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸாக கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்து அது போக கிரானைட்டில் பார்டர் ஒர்க் அங்கங்கே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்க்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ப்ரௌன் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் ஸ்பாட்லைட் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோடு அமைஞ்சிருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு சிவில் ஒர்க்கில் இந்த மாதிரியான டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் ஏரியாவோட வாலுக்கு. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரைட் சைடில் பார்க்க முடியுது நிறைய செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. செட்பேக் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. அப்படியே இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. டோரை சுற்றியும் கிரானைட்டில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டோருக்கு ஏறி போகக்கூடிய அந்த ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தேக்கு மரத்தில் மெயின் டோர் இருக்குது. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க. செம்மையாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அந்த மாதிரி சூப்பராக மிரண்டு போகிற மாதிரி ஒரு செம்மையான லிவிங் ஏரியாவை வந்து சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே பெரிய பெரிய டைல் ஒர்க் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. 4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய டைல் ஒர்க்கு. இதே மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது டைல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். சீலிங்க்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் வந்து ஒரு டிசைனல் லைட்டை கொடுத்து அழகான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் நமக்கு ஸ்ட்ரிப் லைட்டு ஸ்பாட் லைட்லாம் பொறுத்திருக்கிறாங்க. ஸ்ட்ரிப் லைட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூ அண்ட் கோல்டு கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஸ்பாட் லைட்லாம் ஒயிட் கலரில் இருக்குது. சென்டரில் வந்து 3-வே சுவிட்ச் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனல் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா 3 கலர் மோடு இருக்குது. அது போக ஒரு டிம்மான கலர் மோடும் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இந்த கலர் காம்பினேஷனுக்கு அந்த லைட்டோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ் கொடுத்து, அதாவது செக்ஷன் கொடுத்து அதுக்கு ஃபுல்லாமே டெக்ஸ்சர் கொடுத்து அதில் வந்து சோப் பீசஸ் வந்து இவங்களே வச்சுட்டாங்க. இதில் நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிக்கலாம், இல்லை சோப் பீசஸ் வேறு ஏதாச்சும் வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரியான ஸ்பாட் லைட்டும் பொறுத்திருக்கிறாங்க. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மல்டிமீடியா டிவி நெட்டு சிவில் ஒர்க்கில் வந்து மேக்ஸிமம் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து டெயில் ஒர்க்கு, வெளியே அந்த பார்டர் டிசைன் ப்ரொஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் இருக்கிற மாதிரியான கிளிட்டரிங் டெக்ஸ்சர் ஒர்க் இருக்கிற மாதிரியான பட்டி மாவை யூஸ் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்படியே அந்த டிவி நெட்டுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டும் கொடுத்துருக்குறாங்க. சாமி ஃபோட்டோ வச்சுருக்குறாங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. அப்படி இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கிளாடிங் டைப்பில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க்கை வந்து பதிச்சிருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லிவிங் ஏரியாவோட எந்த வாலையுமே பார்த்தீங்கன்னா எம்டியாக விடல. இவங்களே வந்து ஆல்ரெடி எல்லா டெக்கரேஷன் ஒர்க்கையும் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். பெட்ரூமோட டோருக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ரெடிமேட் டோர் தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூம் மாடலில் வந்து 10க்கு 11ங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமு. Ceiling வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணது போக ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங்கு, ஹாலு,
பெட்ரூமு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமுக்கு சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வால் ஷெல்ஃப் இருக்குது, ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது, அதுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷன் லைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் தான், இருந்தாலும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க, அதனால நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஹெட்போர்ட் டிசைன் மாதிரியான பேட்டர்னில் இருக்க மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க், அதாவது ஹெட்போர்ட் டிசைன் தான், அதுக்கு வந்து அழகான டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதில் லீஃப் டிசைன் இருக்கிற மாதிரியான ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 5க்கு 5.5 வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமு. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸில் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து கிளாஸியான செராமிக் டைல்ஸ், ஒன் சைடு வாலுக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் இருக்கிற மாதிரியான கிளாஸியான செராமிக் டைல்ஸ். அது வந்து பேக்ரவுண்ட் வாலில் வந்து பிளாக் கலர்லையும் ஃப்ளவர்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டாகவும் கொடுத்துருக்குறது நல்லா இருக்குது. கிளாசெட்டு தேவையான எல்லா சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சனெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த பெட்ரூமையும் காமிக்கிறேன். இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம், 10க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமோட இந்த சைடு வந்து ஒரு ஹெட்போர்ட் டிசைனை வந்து சிவில் ஒர்க்கில் இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது. நீங்களே உட்டன் ஒர்க்கில் ஹெட்போர்ட் டிசைன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு அழகாக வருமானு தெரியல. இவங்க வந்து சிவில் ஒர்க்லேயே இந்த ஹெட்போர்ட் டிசைனை ரெடி பண்ணி இதுக்கு வந்து டெக்ஸ்சர் ஒர்க்கு, கிளிட்டரிங் வர மாதிரியான கோல்டன் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, அது போக ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கில் பட்டி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அது போக அந்த ஹெட்போர்ட் டிசைனுக்கு மேலே வந்து ஒரு ஹேங்கிங் லைட்டையும் தொங்க விட்டுருக்காங்க, குருவி கூடு மாதிரி இருக்குது. அது போக இந்த ஹெட்போர்ட் டிசைன் அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்போர்ட் டிசைனோட ப்ளூ கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் லைட்டு, அது போக அவுட்டர்லாம் வந்து கோல்டன் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கோல்டன் கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டோரேஜ் அதுக்கு பொறுத்த வரைக்கும் லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு பின்னாடி வால் ஷெல்ஃப் இருக்குது, 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அது போக பாருங்கள், நிறைய இடத்துல இவங்களே வந்து டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு மரம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவில் வந்து பிளான்ட் பாட்ஸ் மாதிரி, ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரியும் கொடுத்துருந்தாங்கல்ல. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. 5க்கு 8ங்கிற அளவில் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம், வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய டைல் கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. எங்கிருந்து தான் சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி பிளான் பண்ணுறாரு. அதாவது எலிவேஷன்லாம் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. பிளான் வித்தியாசமாக இருக்குது, பண்ணிருக்கக்கூடிய இன்டி ஒர்க்ஸ்லாம் ஒன்றொன்றும் வித்தியாசமாக இருக்குது. அடுத்து நான் வந்து டைனிங் கம் கிச்சனை காமிக்கிறேன். டைனிங் கம் கிச்சன் வந்து லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இருக்குங்க. நீங்கள் லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த டைனிங் கம் கிச்சன் வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சிஎன்சி கட் ஒர்க்கில் ஒரு மறைவு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் வந்து விசிபிளாக தெரியாமல் இருக்கிற மாதிரி. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ட்ரானதும் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சனுங்க. கிச்சன் அண்ட் டைனிங்கோட மொத்த அளவு வந்து 10க்கு 16. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் மட்டும் நமக்கு நிறைய பேஸ்னெட் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ்னெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேஸ்னெட் இருக்குது. அது போக இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய டால் யூனிட் கொடுத்துருக்காங்க கிளாஸ் டோரோட. மேலே வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி கிச்சன் வாலுக்கு ஃபுல்லாமே டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங் லெவல் வரைக்கும் அந்த டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் எப்போவுமே நிறைய வெளிச்சம் தேவைப்படும், காற்றோட்டமும் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி 2 இடத்துல ஜன்னல்கள் பார்க்க முடியுது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இந்த இடத்துல வந்து ஒரு சர்விங் ஸ்பேஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதாவது சமைக்கிற போது இங்கே நின்றுட்டு கூட தோசையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி சமைச்சதுக்கப்புறம் குக்கரு, குழம்பு சட்டிலாம் தூக்கி இங்கே வச்சிட்டிங்கன்னா அப்படியே பரிமாறிக்கலாம். ஹாட் பாக்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லணும்னா. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டைனிங்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரானதும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது வித் மிரர் செட்டப்போட. கீழே வந்து பேசினெட் கொடுத்துருக்குறாங்க. டவல் ரோடோட வாலுக்கு ஃபுல்லாமே இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் நம்ம பார்த்த அதே டெய்ல் ஒர்க் வந்து இங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக இந்த மாதிரியான வால் யூனிட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே வந்து பெரிய ஒரு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்க்கு வந்து ஒரு சின்ன ஃபேனும் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில். இந்த டைனிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னலும் இருக்குது. அது போக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா செம்மையாக காற்று வருது. அது போக நல்லா வெளிச்சமும் வருது. இது வந்து இந்த வீட்டோட இன்னொரு டோர். இந்த டோரை வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வடக்கு பார்த்த மாதிரியும் எது விரும்புகிறீங்க, கிழக்கு பார்த்த மாதிரியும் டோர் வேணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, டபுள் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட் பேக் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல் இருக்குது, வாட்டர் சம் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக செட் பேக் ஸ்பேஸ் ஃபுல்லாமே நமக்கு டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அவுட்டர் சர்வீஸ் சிங்க் இருக்குது.
நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரிலாம் வருதுன்னா இங்கே நீங்கள் வெளியே வச்சும் கூட பாத்திரம்லாம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் இங்கே வச்சு நீங்கள் கழுவிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. வாஷிங் மிஷின் அழகாக கொண்டு போய் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 5க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். இங்கேயும் டெயில் கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குது. 2 வெஸ்டர்ன் இருக்குது, ஒரு இந்தியன் இருக்குது. நிறைய பேர் இந்தியன் டாய்லெட் கேட்பீங்க, அதுக்கு வந்து ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் வந்து அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமில் இருக்கிறது எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஏரியாவில் வந்து ஃபேன் நான் வந்து காமிக்க மறந்துட்டேன். 2 ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து இந்த வீட்டோட இந்த டெரஸை காமிக்கிறேன். அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம கார் பார்க்கிங்லேயே லெஃப்ட் சைடில் இருக்குது. இது கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து நமக்கு சின்ன ஒரு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் மாதிரியும் இருக்குது. ஏதாச்சும் நம்ம வேணும்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அவுட்டர் ஸ்டேர் கேஸ் ஏரியாவோட ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே டேம் ப்ரூஃபில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ஹேண்ட் ரெயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மொட்டை வெயில். இப்போ நம்ம டெரஸ் வந்திருக்கோம். டேம் ப்ரூஃபில் பெயிண்ட் பண்ணியிருக்கறனால நடக்க முடியுது. இதே நார்மலாக எதுவுமே பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா டெரஸில் வந்து நிற்க கூட முடியாது. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. அது போக துணி காய போடுறதுக்கான ஆங்கிள் வந்து டீ ஆங்கிள் 2 கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான டேங்க் இருக்குது, இன்னொன்று வந்து போர் வாட்டருக்கான டேங்க் இருக்குது. அது போக டெரஸில் நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காலம்லாம் நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. பெயிண்ட் ஒட்டுதுங்க. இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் துடியலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகாரம்பாளையமில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்த்து 62 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூரில் துடியலூர் பக்கத்தில் கொஞ்சம் பட்ஜெட் ஹவுஸ் நல்லா ஸ்பேசிஸாக பார்க்குறீங்க, 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்க்குறீங்க, 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்க்குறீங்கன்னா இதை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இடிகரை கீரநத்தம் சரணப்பட்டி கீரநத்தம் லொக்கேஷனில் வீடு பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு பக்கமாக தான் இருக்குங்க. இங்கேருந்து வந்து கீரநத்தம் ஐடி பார்க்கே ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடலாம். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் வந்து வழக்கம் போல் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா பெஸ்ட் ப்ரைஸுக்கு நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரியே அழகான வீடுகள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அழகான வீடுகள்லாம் வரும்போது பட்டுன்னு போட்டுரும், நீங்கள் சட்டுன்னு வந்து வாங்கிக்கலாம்.